வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம இனிப்பு பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வைக்கலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இது ஊறட்டும். இது ஒரு 4-5 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். பட் நான் இதை ஓவர் நைட் ஊற விட்டுருக்கேன். இதோ பச்சை பயிறு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கரில் போட்டாச்சு. இதோட ஒரு 1/2 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு. பச்சை பயிறு சீக்கிரம் வெந்துடும். ஸோ 2 இல்லைனா 3 விசில் மட்டும் விட்டால் போதும். இதோ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இனிப்பு சுண்டலாக செய்ய போகிறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் இது கரையிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்தால் போதும். இதோ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விடுங்க. இதில் இந்த வேக வச்ச பச்சை பயிரை ஆட் பண்ணிடுங்க. அப்படியே வெல்லத்தையும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றணும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி போடுங்க. இதோட 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட்டிக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே இது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதோ நம்மளோட இனிப்பு சுண்டல் ரெடி. அண்ட் இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். கண்டிப்பா இந்த இனிப்பு சுண்டலை நவராத்திரிக்கு ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.